நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். வாழக்காரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வாழக்காரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். Praise God everyone. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாக இருக்கிறார். எங்க என் லைஃப் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸாக இருக்குது, தடைகள், நிந்தனை, அவமானம் சொல்லி வேதனை உச்சக்கட்டத்தில் தனியாக தான் நான் இருக்கிறேன். இந்த சுச்சுவேஷன்லையும் நான் நம்பினவங்க, நான் நேசிச்சவங்க கூட என் கூட இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் எப்படி கூட பண்ணி கேட்குறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கான கேள்விக்கான பதிலை நான் வேதத்திலிருந்தே சொல்கிறேன். தாவீதோட வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பேச்சு துணைக்கு கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு யாருமே இல்லைங்க. அந்த அவனமான சூழ்நிலையும் ஒருத்தர் மட்டும் தாவீதை விட்டு விலகாம மாறாம இருந்தாருன்னா கண்டிப்பா தேவன் மட்டும்தாங்க. அவன் சிறுமையை பார்த்த தேவன், அவன் மனதிர வாழ்க்கை அனுமதிச்ச தேவன் அப்படியே சிறுமையாவே இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பா விட்டு விடலாங்க. மாறாக ஆடு மிச்சவனை அரசனாக்கி அழகு பார்த்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை கூட தாவீது போல வனாந்திரமாக இருக்கலாம், யாருமே உங்க கூட இல்லாம, துணைக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, இப்ப இருக்க உங்க சிச்சுவேஷன் கண்டிப்பா உங்க லைஃப்கான டெஸ்டினேஷன் கிடையாது. ஸோ அப்பா மேல நம்பிக்கையா இருங்க. இந்த வனாந்திரம் கூடிய சீக்கிரம் வயல்வெளியா மாறிடும். அப்பா அவங்களை உயர்த்தி அழகு பார்த்து அலங்கரிப்பார். God bless you.